வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு புதிய அரசு பொறுப்பேற்று 10 நாட்களை கடந்திருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள் தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவு சீரழிந்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆளும் கட்சியான டிவிகே கட்சியை சார்ந்தவர்கள் கையில் ஒரு செல்போனையும் கேமராவையும் எடுத்துக்கொண்டு அரசு அலுவலகங்கள் முழுக்க சென்று அங்கிருக்கக்கூடிய அடிமட்ட தொழிலாளர்களை, ஊழியர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அச்சம் விளம்பர மோகமாகவும் ரீல்ஸ் மோகமாகவும் விரிவடைந்து சொல்லும் நிலையில் இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக திமுக மாணவர் அணியின் தமிழ் கா. அமுதரசன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் வந்தே மாதரம் தான் முதலாக பாடப்பட்டு தமிழ் மறுபடியும் பின்னால் தள்ளப்பட்டிருக்கு. இது 2வது முறையாக நடக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து. இதை எப்படி பார்க்குறீங்க? 2வது முறைன்னு மட்டும் சுருக்கிட வேண்டாம், அது தொடர்ந்து இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆளுநரை எதிர்த்து முதல் முறை சொல்றப்ப என்ன சொன்னாங்க, ஆளுநரினுடைய ஸ்கெடியூல், அது ஆளுநர் ஆஃபீஸோட ஸ்கெடியூலு, அதை மாற்ற முடியல. இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜ்மோகன் என்ன சொன்னார், நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் கொடுத்தோம், அதை கிழிச்சு போட்டுட்டு இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இவங்க அடிபணிஞ்சு தான் போயிருக்காங்க. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய வரலாறு, ஆளுநருக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்தது தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. எந்த ஆளுநரும் இங்கே எதுவும் ரூல் பண்ண முடியாது, அது அவர்களுடைய வேலையும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள், இப்போ விஜய் தலைமையிலான இந்த அரசுக்கு அந்த அளவிற்கு ஒரு நெஞ்சுரம் இல்லை. 2வது, அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் கிடையாது. அதனால் முதல் முறை 2வது முறைன்னு இல்லை, இனிமே வரும் காலங்களில் இப்போ கேட்டாலும் ஆளுநர் கதை தான் சொல்லுவாங்க. இன்னுமே இவங்க தமிழ்நாடு அரசவை சார்பாக எது நடந்தாலும் அதில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டாலும் அதை ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதல் முறை நடக்கும் பொழுதே தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிச்சது. இதை அப்போ நார்மலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. ஆனால் இது ஒரு நியூ நார்மல் மாதிரி தான் இருக்குது. காங்கிரஸோட அமைச்சராக ராஜேஷ்குமார் இன்னைக்கு பதவியேற்றதை பார்த்துருப்பீங்க. அதில் அவர் ஆளுநர் எதிர்ப்பார் அப்படின்றது தெரிஞ்சும் கோஷம் போடுறாரு. ராகுல் காந்தி வாழ்க, சோனியா காந்தி வாழ்க அப்படின்னு காங்கிரஸ் தலைவரை குறிப்பிட்டு கோஷம் போடுறாரு. அது அவருக்கு தெரியுது ஆளுநர் எதிர்ப்பார், ஆனாலும் நாம் கோஷம் போடணும்னு. ஆனால் வந்தே மாதரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? வந்தே மாதரத்துக்கு காங்கிரஸ் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும்? காங்கிரஸ் பாஜக நெஞ்சில் குத்துதுன்னா காங்கிரஸ் முதுகில் குத்தும். அவர்களுடைய இயல்பான சுபாவமே அப்படிதான். எப்படி தேல் கொட்டுமோ அதே போல காங்கிரஸினுடைய புத்தி. முதல் நாள் ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணும் காங்கிரஸ், அடுத்த நாள் இன்னொருத்தனுடைய முதலிரவு கொண்டாடும். இது காங்கிரஸினுடைய இயல்பான குணம். அதை மாநில கட்சிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய என்ன நிலைப்பாடு. ஏன்னா காங்கிரஸ் எதுக்காது கூட ஒன்றும் பெருசா தோணலை. ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பானுங்க. இன்னொருத்தர் இந்த கொள்கையாளர்கள் அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்கலாம். ஏன் தெரிவிக்கல? இல்லை உயர்மட்ட ஆலோசனை கூட்டம், பொலிட் பியூரோலாம் கூட்டி அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணிட்டு எதிர்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு மானமுள்ள தமிழன் அந்த இடத்துல இருந்தானா, சொரணையுள்ள ஒரு தமிழன் அந்த இடத்துல இருந்தானா, அந்த இடத்துல நிறுத்த சொல்லி இருந்திருப்பான், வந்தே மாதரம் பாடாத அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பெரிய எல்லாம் உலக அரசியல்லாம் நீட்டி முழங்குறவங்க ஏன் சோஃபா அரசியலில் சிக்கி தவிக்கிறாங்கங்கிறது தெரியல. இல்லை, அந்த அமைச்சரவையிலேயே தோழர் வன்னியரசு அமைச்சராக பதவியேற்றிருக்காரு அந்த விழாவிலே. இருந்தும் அவங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காம தான் இருக்காங்க. இல்லை, இதை ஒருவேளை ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களோ? வந்தே மாதரம் பாடல் இல்லை, பிளாஸ்ட்னு பாடுறதுனாலும் திரும்ப கை கொட்டி சிரிச்சிருப்பாரு வன்னியரசு. அவரும் சேர்ந்து பாடி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லை. அமைச்சர் வேணும்னா அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். அதனால இதெல்லாம் ரொம்ப மலிவான அரசியலை தமிழ்நாடு எல்லாம் அம்பலப்பட்டு போய் நிற்கிறத தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாணவர் இயக்கத்தோட தொடர்புடையவர் நீங்கள். கடந்த 2021 முதலமைச்சராக, திராவிட மாடல் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது ஏபிவிபி மாணவர்கள் அவரை சந்திக்க ஒரு பிரச்சனை பண்ணி கடைசியில் அது கைது நடவடிக்கை வரைக்கும் போனது அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போது விஜய் அவர்கள் முதல்வரான பின்னர் ஏபிவிபி அமைப்பினர் அவரை சந்திச்சிருக்காங்க. அதில் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்ததா இந்த மாணவர்கள் வெளியே ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாங்க. இதே எப்படி? அவங்க கட்சியினுடைய ஒரு அணி மாதிரி தானே ஏபிவிபி. இப்போ அவரை இயக்கிறது யார்? எப்படி சொல்கிறீங்க? விஜயை இயக்கிறது யார்? விஜய் எதற்கு இன்ன வரைக்கும் கொள்ளை எதிரியை எதிர்த்து இந்த புதிய போராளி ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? பாஜக எதிர்த்தோ, மோடியை எதிர்த்தோ, அவர்களுடைய செயல்பாடுகள் எதிர்த்தோ சர்ச்சில் போய் முட்டி போட்டு நடந்தார்.
அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்குது. அதற்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது ஏதாவது வாய் திறந்து சொல்லியிருக்கிறாரா? இன்னும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சியில இருந்த அந்த சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ்லாம் யாரு? அப்பட்டமா நேரடியா ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவங்க. சிடி நிர்மல்குமார்லாம் காக்கி ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு சாகா பயிற்சிகள் எடுத்தவர் அவரு. இன்னும் அவருடைய அந்த மயிலாப்பூர் எம்எல்ஏ இப்போ அமைச்சர் அவர் யாரு? அவர் வந்து திராவிடியன் ஐடியாலஜிலாம் வந்து அவுடேட்டட்னு பேசினவர். தந்தை பெரியாரா, அண்ணாவா, அவங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய யாரையுமே ஏற்றுக்கொள்ளாதவர். அப்படி இருந்தும் அவருக்கு எப்படி நீங்கள் சட்டமன்றத்தில் இடம் கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, விஜயனுடைய கையை முறுக்கி பின்னாடி வச்சிருக்கிறது யாருன்னா பாஜக, ஆர்எஸ்எஸ். இது இன்னும் நம்ம வந்து கரடியாக கத்திட்டு இருக்கோம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மிக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலமாயிடும். நீங்கள் ஆளுநருடைய விஷயத்திலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஆளுநருடைய விஷயத்திலிருந்து குதிரைபுரம் அப்பட்டமாக நடக்குது. அவர்கள் அடுத்த அமைச்சரவைக்கு வழி கொள்றாங்க. அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல் பாடுறாங்க. அதற்கு அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. 2வது முறையும் நடந்துட்டு இருக்குது. அதனால போக போக உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அது தமிழ்நாட்டு மக்களும் உணர தொடங்கிடுவாங்க. அதனால ஏபிவிபி வந்து அவர்களுடைய விஜயோடைய கருத்தும் ஏபிவிபியோடைய கருத்து எல்லாம் ஒன்று தானே. அவருக்கு என்ன கெட்டு போச்சு? நீங்கள் நாட்டில் நீங்கள் பிஎம் ஸ்ரீயை அறிமுகப்படுத்தினா என்ன, புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினா என்ன, வேற என்னத்தை கொண்டு வந்து எதை சொல்லணும்னா அவருக்கு என்ன கெட்டு போச்சு? அவர் எதுக்காவது அந்த 15 நாள் நாடு நாசமாக போயிட்டு இருக்குது. அவன் அங்கங்கே போயிட்டு ரோட்டில் தெருப்பொறுக்கிட்டு இருந்தவெல்லாம் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எனக்கு கணக்கு காமிங்கிறான். இதுக்கு எதிராச்சும் முதலமைச்சர் பேசுகிறாரா? பேச மாட்டார். அதனால் அவருக்கு வந்து 2 கேமரா வச்சாதான் அவருக்கே பேச்சு வரும். அப்படியே பழக்கப்பட்டவர். கேமரா வச்சு டைரக்டர் ரோலிங் சார்னு சொல்லணும். சொன்னாதான் அதுக்கப்புறம் என்னங்கண்ணா அப்படின்னு கேட்பாரு. அது வரைக்கும் வேற எதுவும் பேச மாட்டார். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் படணும்னு இருக்குது. அதனால் பட்டு தான் ஆகணும். இது இந்த சோசியல் மீடியாவை இவங்க கையாளுற விதம் இருக்குல்ல, சோசியல் மீடியாவை சொசைட்டியில், அரசு நிர்வாகத்தில், இது ஆபத்தானதாக மாறுமா? அப்புறம் கண்டிப்பாக ஆபத்தான தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வாட்ச் பண்ணுறோம், சொசைட்டி வாட்ச், இது மக்களுக்கு வந்து அரசு இயந்திரத்தை கண்காணிக்கக்கூடிய உரிமை இருக்குன்னு அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக ஒரு அரசு மருத்துவமனைக்கு தாம்பரம் ஜிஹெச்சுக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும், ஆஃபீஸர்ஸையும், டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நிற்க வச்சு அவர் வாய்க்கு வந்து சகட்டு இன்னைக்கு பேசுகிறாரு. நான் நடவடிக்கை எடுத்துடுவேன், சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. எம்எல்ஏவுக்கு அது அதிகாரமே கிடையாது. ஆய்வு பண்ணலாம், அது அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். அதிகாரிகள் வேலை செய்யலைன்னா அந்த துறை சார்ந்த நடவடிக்கை தான் எடுக்கும். இந்த அறிவே கிடையாது இவனுங்களுக்கு. சினிமா படம் மாதிரி போயிட்டு உடனே இந்த ஆமா சினிமா படத்துல போயிட்டு உடனே எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து உடனே இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உணவகத்துக்குள்ளார போயிட்டு ரீலு, கலெக்டர் போயிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, அங்க ரீலு. இதை விட கேவலம் முதலமைச்சர்னு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு, அங்கேயே ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய பார்த்துட்டு வர சரி, இதை அவர் பல கேமரா பழக்கப்பட்டது தானே. எந்த வகையில கேமரா இருந்தாலும் அதை பத்திலாம் அவர் வருத்தப்பட மாட்டாரு. அதனால எல்லா இடங்கள்லயுமே கேமரா மயமா தான் இருந்துட்டு இருக்குது. ரீல் தான் முழுமையா, மாற்றம்லாம் ரீலா தான் இருக்குது. அந்த மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகளோட முதல்வர் சந்திப்பு, அதை ஒரு அதிகாரி வந்து ரீல்ஸ் எடுக்கிறாரு. அந்த அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நாங்கள் முன்னாடி வந்து பயந்து முதல்வர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், அதாவது முந்தைய திராவிட மாடல் முதலமைச்சர்கிட்ட பயந்து பேசுனதா இவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் பதில் அளிச்சிருக்காங்க, ஒரு வீடியோ போட்டு. அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக முன்னாள் முதல்வரோட இருக்கிறார் வீடியோவில். ஸோ ஒரு பொய்யை வந்து அவ்வளோ இதாக அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த சினிமா டைலாக் வரும்ல, காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் தான் கேட்குங்கிற மாதிரி இந்த கூட்டத்தோடெல்லாம் போய் சேர்ந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? மிகவும் எளிமையான, எல்லோரோடும் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். சட்டமன்றத்துக்கு வெளியில் ஆசிரியர்கள்லாம் கோரிக்கைகளோடு நின்றுட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் ரோட்டில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றாரு. வரும்பொழுது ஆசிரியர்கள் கோரிக்கையோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய கான்வாய் நிற்குது, தலைவர், திமுக தலைவர் இருந்தப்ப.
அவர்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாரு, இந்த மாதிரி கோரிக்கைகள் அப்படின்னு உடனே, நீங்க படித்த ஆசிரியர்கள், நீங்க மாணவர்களை வழிநடத்தக்கூடியவங்க, நீங்க ரோட்ல நின்று போராட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க நேரா சட்டமன்றம் வாங்க அப்படின்னு கோரிக்கைகளும் கையில வாங்கிட்டு சட்டமன்றத்துக்கு அழைத்து அவர்களை அமர வைத்து பேசினவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் தளபதி அவர்கள், மு.க.ஸ்டாலின், திமுகவினுடைய தலைவர். அப்படிதான் இருந்தது. மிக நாகரிகமாக எல்லாராலும் ரொம்ப எளிமையா அணுகக்கூடியது. ஒன்றும் இல்லை, நீங்க இந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சப்போ அந்த அரசு ஊழியர்கள் எவ்வளவு ஒரு நண்பர்களோட பகிர்ந்துக்கிற மாதிரி ஸ்வீட் எல்லாம் எடுத்து முதலமைச்சருக்கு ஊட்டி விட்ட காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அதனால இதெல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வர்றதுல இருந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் தான், எல்லாமே படம் தான். அது அவ்வளோதான். இன்னைக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குது, எத்தனை ரீல் போட்டிருக்கிறீங்கன்னு கேட்கறது, அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது முன்னாடி அவர் தேர்தலை எதிர்கொண்ட விதம், தேர்தலுக்கு பின்னர் முதல்வரான இது எல்லாமே ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட்ல இல்லாத எதையுமே முதல்வர் விஜயால பண்ண முடியாதா? எதுவும் செய்ய முடியாது. அந்த சுயமா சிந்திச்சு அப்படி அதை சுயமாலாம் சிந்திக்க முடியாது. எப்படி சிந்திக்க முடியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டினுடைய களம் என்ன தெரியும்? என்ன தமிழ்நாட்டில் என்ன போராட்ட களத்தை சந்திச்சிருக்கிறீங்க? என்ன மக்களுடைய வழிகளை எங்க இருந்து பார்த்துருக்கிறீங்க? அவர்களோட என்ன கலந்து நீங்க பேசியிருக்கிறீங்க? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியான வாக்குறுதிகளை சொல்லி எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு தெரியும். ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் அந்த சினிமா மனோபாவத்திலே நின்று அவர் அடுத்தடுத்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு அந்த கட்சியினுடைய மகளிர் அணின்னு சொல்லி போய் அரசு மருத்துவமனையில் ஆய்வு பண்ணுறாங்க. அதுவும் நம்மளுக்கு ஊர்ஜிதமாக தெரியாது. அங்க பாத்தீங்கன்னா நாங்க மாவட்ட செயலாளருடைய ஆலோசனையோட ஹாஸ்பிட்டல்ல இனிமே மெடிக்கல் இதெல்லாம் நடக்க, யார் மாவட்ட செயலாளர் என்ன பெரிய மெடிக்கல் ஆபீசரா? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்து? இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாரா? நேற்று ஒரே நாள்ல 12 கொலைகள் நடந்திருக்குது. அதை பத்தி ஏதாச்சும் முதலமைச்சர் பேசுவாரா? ஆனா அவர் ஜீப் ஓட்டுனாரு, அது ஸ்கிரிப்ட். வாங்க, வந்த உடனே நிற்கும், ஜீப் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். அதை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு டீம், அவ்வளவுதான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சினிமா ப்ரொமோஷன் இது போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நாசமா போயிட்டு இருக்குது. இது எதை பற்றியும் நீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி இன்னைக்கு பேசணும்னு ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவரால் பேச முடியுமே தவிர, அவரா சுய அறிவோடு சுய சிந்தனையோடு நாட்டு மக்கள் நலன் கருதி அப்படிலாம் எதுவும் பேச மாட்டார். முன்னாடி அவங்க டிவிகேயோட சப்போர்ட்டர் ஒரு சினிமா பிஆர்ஓ சித்ரா லக்ஷ்மணன் ஒருத்தர், ஒரு பிரபல விளாகர் தான் அவர் ஒரு போஸ்ட் ஒன்று எடுத்து போட்டு, அது ஃபேக்கா என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவர் போட்டிருக்காரு அவரோட பேஜில், அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினால் அதை வீடியோவாக எடுத்து கொடுப்போருக்கு 1 லட்சம் பரிசுன்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறதா சித்ரா லக்ஷ்மணன் அவரோட போஸ்ட்ல போட்டிருக்கிறாரு. அது செய்தி ஃபேக்கான செய்தின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களால எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மூச்சு திணற ஒரு நாளைக்கு அது ஒரு ஃபேக்டரி எதுவும் பனையூர்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது காலைல ஆபீஸ் டைம் மாதிரி இவர் கிளம்பிட்டாருன்னா அங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லா புற்றீசல் மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்குது. உண்மை எது பொய் எது அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு நாளைக்கு பிரிண்ட் மீடியாவிலேயே இந்த பொய்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதே ஒன்றும் இல்லை, அதாவது இந்த நோ டிராஃபிக் ஹால்ட் பாலிசி அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திமுகவினுடைய தலைவர் இருக்கிற போது நல்ல அண்ணா சாலையில் நீங்கள் பார்க்கலாம், அவருடைய காணொலி ஒரு பக்கம் போகும், ஒரு 2 வீலர் எல்லாம் ஒரு பக்கம் போகும், கை காமிச்சிட்டே போவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க இவன் தான் உட்காந்து விஜய் தான் கரைச்சி உட்காந்து பேனால மை ஊற்றி எழுதின மாதிரியும், உடனே அதை விஜய்க்கு தான் தெரியாது, அந்த அறிவு கிடையாது. இவனுங்களுக்கு இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்குமா தெரியாது? ஊடகங்கள் பச்சையா முதல் முறையாக, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே முதல் முறையாக வெற்றிகரமாக கூடிய 15 நாள் சினிமான்னே எழுதி பழக்கப்பட்டவனுங்க. முதல் முறையாக நோ டிராஃபிக் ஹால்ட் பாலிசி, முதல் முறையாக சண்டையெல்லாம் விடுமுறை, இப்படி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வெக்கங்கெட்ட வேலையை ஊடகங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு செய்திகள் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடியது. 21 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மது விற்பனை கூடாது. அதே போல் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கிட்ட மதுக்கூடங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது, அது நடைமுறையிலும் இருக்குது. ஆனால் இவர் தான் உட்கார்ந்து இவருடைய மரத்தின் கீழே உட்காந்து புத்தர் மாதிரி யோசிச்சு சிந்தனைகளை மையா கரைச்சி எழுதின மாதிரி இவர் சொல்லுவாராம். ஊடகங்களும் ஆஹா இங்கே பாருங்க, ஆஹா தெருவில் கால் வைக்க முடியல, பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லி இவங்க 10 நாளில் இவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்குது.
நினைச்சு பார்த்தாலே ரொம்ப மலைப்பா இருக்குது. ஒரு சேஞ்சஸ் வந்து ஊடகங்கள் செய்திகளில் நம்ம ரிசீவ் பண்ணுற விதத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஒரு அறிவை அழிந்து போக செய்யக்கூடிய ஒரு போக்கு வந்து ஊடகங்கள் சோசியல் மீடியா மூலமாக உருவாக்கப்படுது. இதோட தாக்கம் ஏன் இப்படி உருவாக்குறாங்க? இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? இது வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. இதை வச்சுதான் அவங்க வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க வேற எந்த பிரச்சனையை பத்தியும் கேட்க முடியாதுல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, அங்க 2 பேர் கொலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கதறுன்னு ஒரு கார்டு போடுவானுங்க. அங்க வந்து போராட்டம் நடந்துட்டு நேற்று மின்வெட்டுன்னு சொல்லிட்டு ராயபுரத்துல நைட்டெல்லாம் வந்து போராட்டம் நடந்திருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் எடிட் பண்ணி இங்க பாருங்க இவ்வளவு லைட் எரியுது, இவங்க போய் போராடுறாங்க, இவங்க எல்லாம் 200 ரூபா ஊப்பின்னு சொல்லி பேசுவாங்க. நீங்க எது சொன்னாலுமே அதுக்கு வந்து ஃபேக் நியூஸ், ஃபேக் நரேட்டிவ் ரெடி ஆயிடும். அப்போ அதை பற்றி அதை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, அதை மாஸ் மீடியாவும் எடுத்து பரப்புறதுக்கு தயாராக இருக்குது. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அஜெண்டா தான். அதாவது நிர்வாகத்தை பற்றி என்னன்னு தெரியாது, இந்த ஹயரார்கி ஸ்ட்ரக்சரை பற்றி என்னன்னு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேக் நரேஷன் மட்டும்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஃபேக் நரேஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஏன்னா உங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டிய இடத்துல பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் பேச போகிறது கிடையாது. முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ யாரும் பேச போகிறது கிடையாது. அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சரை விட அதிகமாக இன்னைக்கு முதலமைச்சருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கும் தான் போட்டி. அதிகமான ரீல்ஸ் யார் போடுறது, அதிகமான வியூஸ் எப்படி வாங்குறது, எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபேக் நரேஷன், இந்த பொய்யான தகவல்கள், இது குறித்தெல்லாம் பேசுறதுக்கு அந்த அந்த விர்ச்சுவல் கூலிப்படைகள் தயாராக இருக்குது. அப்படின்னா ஏன்னா நீங்கள் முறையான நடைமுறைப்படுத்த வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய, கொண்டு போக வேண்டிய திட்டங்களை, வேற ஸ்கீம்ஸை கொண்டு போக முடியாது, கொண்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் அதிகாரிகள் காட்டுல மழை. அப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரியான பொய்யான நரேட்டிவ்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அதனால் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது நீண்ட காலம் இதை வச்சு பண்ண முடியுமா, இல்லை எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க? நீண்ட காலமாக ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு குரு 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாரு மோடின்னு. அவர் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. இவங்க ஜூனியர் தான். அவர் பண்ணி அதோட இறுதி கட்டத்தில் இருக்காது. ஆமா, அதனால அதை பார்த்து இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காலம் போகும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, திமுக கூட்டணியிலிருந்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு டிவிகே பக்கம் வந்து போயிருக்காங்க. அமைச்சரவையிலையும் முதல்ல வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு உள்ளவங்க இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க விசிக. அதுக்குமே அவங்க வந்து அதிமுகவின் ஆதரவை டிவிக கேட்கவில்லை. முதல்ல என்ன சொன்னாங்க, மதச்சார்பற்ற சக்திகளின் ஆதரவை கேட்கிறார், அதனால நாங்க போனோம் அப்படின்னாங்க. இப்போ அதிமுகவின் ஆதரவை கேட்கவில்லை, அதனால நாங்க அமைச்சரவையில சேர்றோம்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் கொடுத்தாலுமே கூட அங்கேயும் வந்து நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் தான் இருந்தோம், ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருந்தோம். அங்கேயும் வந்து அண்ணா இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு, இங்கேயும் அண்ணா இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. அதனால வந்து வேணும்னு நினைச்சு போறவங்களுக்கு, அதாவது அதிகாரத்தை நோக்கி அந்த ஒரு இடத்த அடையணும் அப்படின்னு அதிகார வெறி கொண்ட சிந்தனையோட இருக்கிறவங்க என்ன வேணுமாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நம்ம தப்பா, அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, அதை பத்தி நமக்கு கிடையாது. ஆனா இதுதான் உண்மையான நிதர்சனமும் கூட. அதனால வெளியிலிருந்து ஆதரவு தரேன் அப்படின்னு சொன்னவங்க அதே போல வந்து ஒரு 15-20 நாட்கள் அல்ல, கடந்த ஒரு மாதமா வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுடைய பேச்சில் பல மாறுதல்கள் இருக்குது. ரொம்ப ஒரு தடுமாற்றம் இருந்துட்டு இருக்குது. அது எதனால அப்படிங்கிறது அவர் தான் தெளிவுபடுத்தணும். இதை வந்து நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது. அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிய வைக்கிறது. அவர்கிட்ட இருந்த அந்த தடுமாற்றம் இருக்குன்னு தான் பாக்குறோம். ஒரு எவ்வளவோ ஒரு புகழ்ந்து பேசப்பட்ட ஒரு தலைவர், ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில கொள்கையாளராக அறியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு ஒரு அரசியல் தலைவராக முன்னணி களத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எதற்காக இவ்வளவு தடுமாற்றம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சிலே மாறுபட்ட கருத்துக்கள், முதல் நாள் ஒரு மாதிரி, அடுத்த நாள் ஒரு மாதிரி, எதற்காக இவ்வளவு ஒரு தடுமாற்றம்? இல்லை எது உங்களுக்கு வேணும்னாலும் அப்பட்டமா நீங்க வெளிப்படையை தெரிவிச்சுட்டு நீங்க பேர்ல உங்களை யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. இப்படி ஒரு குழப்பமான மனநிலை உங்களுடைய இமேஜை ரொம்ப குறைச்சிட்டு இருக்குது அப்படிங்கறத அவர் உணரும். திமுக கூட்டணியை உடைப்பது தான் டிவிகேயோட நோக்கம் அப்படின்னு பரவலா ஒரு கருத்து வந்து சோசியல் மீடியா உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள்லயே பலரும் இதை தெரிவிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதைத்தான் அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்களா? இல்ல, அதுதான் அவர்களுடைய நோக்கமாகவும் இருந்திருக்குன்னு பார்க்க முடிகிறது. ஏன்னா நம்ம திமுகவை தான் எதிர்த்து அவர் முழுமையா அரசியல் பண்ணினாரு.
திமுக தான் தீய சக்தின்னு சொன்னாரு. ஆனா இப்ப முடிஞ்சது பிறகு யாருடைய ஆதரவால அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு, யாருடைய ஆதரவால அவர்கள் வந்து தக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது. ரெண்டாவது அதை திமுக நினைச்சு அவங்க கூச்சப்படுவாங்களா? போனவங்களே கூச்சப்படலைங்கிறப்ப அவர் எப்படி கூச்சப்படுவாரு? அவருக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, திமுக மாதிரியான இப்போ தாவேகாவுக்கு உங்களுக்கு என்ன கொள்கை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. தெரியாது. அவர்கள் எதனால் எந்த தலைவர்களை இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியாது. பேருக்காக 5 தலைவர்கள் வச்சிருக்கிறாங்க. அவங்கள பத்தி கேட்டாலும் அவர்களுக்கு வந்து தெரியாது. இப்ப அத பத்தி அவர்கள் எந்த இடத்துலயும் பேசினதும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு தமிழ்நாட்டை பண்படுத்திய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது வெற்றிகரமான கொள்கை அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. திமுகவினுடைய ஆட்சி காலத்துல திமுக உருவாக்கிய திட்டங்கள் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. எல்லா மாநிலங்களும் எடுத்து நடைமுறைக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது. ஸோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியுது. அப்ப திராவிடம்னு இல்லாத ஒரு பேரு, திராவிடம்னு வச்சுக்காம ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கொஸ்டின். எதனால, யார் சொல்லி அந்த மாதிரி பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த அடையாளம், திமுகவிற்கு இருக்கக்கூடிய இந்த கொள்கை அடையாளம், திமுகவிற்கு இருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற அடையாளம், திமுகவிற்கு இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி அடையாளம், இது எல்லாம் வந்து அவர்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க அந்த மாதிரி கட்டமைக்க விரும்புறாங்க. அப்படி கட்டமைக்க விரும்பக்கூடியவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த கூட்டணியில இருந்ததுனால தான் அவர்களுக்கும் அந்த அடையாளம் இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு. அவர்கள் அங்க கொண்டு போயிட்டோம்னா உடனே அவங்களுக்கு அந்த அடையாளம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இல்லை கூட்டணி உடைக்கல அப்படிங்கிறத தாண்டி இந்த அடையாளம் அவருக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு பேச தெரியாது, அந்த கொள்கையும் அங்கே இல்லை. அதனால இங்க இருக்கக்கூடியவர்கள் அங்கே கொண்டு போறதன் மூலமாக அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிட்டு வெளில ஜொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அடையாளம், மதச்சார்பின்மை, சமூக நீதி அடையாளம் டிவிகேக்கு தேவைப்படுது. அதனால செங்கோட்டையன் அங்க இருக்காரு. இது போக ஆதவ அர்ஜுனா இருக்காரு. வெவ்வேறு நபர்கள் அதிமுக சாயலுடைய வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாரும் கூட மறைமுகமாவோ நேரடியாவோ இருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு இந்த சாயல் அவங்க எடுத்துக்க முடியாதா? என்ன திராவிட இயக்கம் சார்ந்து என்ன களத்தில் இன்னைக்கு கிழிச்சிட்டாங்க? என்ன திராவிட இயக்கம் சார்ந்து என்ன பேசிட்டாங்க? செங்கோட்டையனுக்கு என்ன, செங்கோட்டையன் மாதிரியான வாஜாத்தி நாயகனுக்கு என்ன தெரியும்? என்ன பேசிட்டாரு? கை நிறைய கயிறு கட்டிக்கிட்டு எல்லாம் போயிட்டு எல்லா கலவரங்களுக்கும் பின்னணியில் அவர் இருந்துட்டு இருப்பாரு. அப்பட்டமான ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால் அவங்களுக்கு என்ன திராவிட இயக்க அரசியல் பின்புலம் இருக்குது? ஒரு பின்புலமும் கிடையாது. இவர் திருமாவளவன் அம்பேத்கர்னு கத்திட்டு இருப்பாரு, அது இனிமேல் என்ன பேசுவாருன்னு தெரியாது. அதெல்லாம் வேணாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டபெட்டா ரோட்டு மேலன்னு பாட்டு பாட சொல்லுவாங்க. அதுவும் நல்ல கொள்கை விளக்க பாடலாக இருக்குன்னு பாடிட்டு இருப்பாங்க. அதனால ஒன்றும் அது, அதாவது தங்கப்பட்டை அணிஞ்சுக்கிட்டா நாயும் சிங்கம் ஆயிடாது. அதனால அது அவர் முயற்சி, அதில் அவர்கள் தோல்விதான் அடைவார்கள். 1967க்கு பின்னர் திராவிட இயக்கம் அல்லாத நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சக்திகள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்கங்கிற ஒரு பதட்டமும் பரிதவிப்பும் எல்லா சக்திகள்கிட்டையும் வந்து இருக்கு. அதிமுக தரப்புலையும் இருக்கு, திமுக தரப்புல மிக அதிகமாக இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்றது? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த மகத்தான தலைவர் இருக்கிற வரைக்கும் இங்கே என்ன நீங்கள் மத கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வந்தாலும், என்ன வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் இங்கே அது வந்து எடுபடாது. ஆட்சி அதிகாரம் வேண்டுமானால் இன்னைக்கு பறிபோயிருக்கலாம், அவங்க கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு திமுக தான் இன்னைக்கும் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதாக அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய திட்டங்கள் எதையும் அவங்களால மாற்றி அமைக்க முடியாது. தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு கதை சொல்லுவாங்கன்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் தேர்தல் பரப்புரையில். இன்றைக்கு அவர்களுடைய அமைச்சர் என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு தான் கல்வியில சிறந்த தமிழ்நாடுங்கிறாங்க. மருத்துவ கட்டமைப்பு பத்தி எள்ளி நகையாடினாங்க. இன்னைக்கு அவங்க அமைச்சர் வந்து இந்தியாவிலே மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஏற்படுத்தியது எது? திராவிட இயக்கம், திராவிட இயக்க அரசியல், திமுகவினுடைய ஆட்சி. ஸோ இதில் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறதுல அவங்க வந்து இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இதை எதையும் அவர்களால் மாற்ற முடியாது, மாற்றக்கூடிய தைரியம் அவர்களுக்கு வராது. அப்படி மாற்றினால் அதை பார்த்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அமைதியாக இருக்காது. ஏற்கனவே வந்து திமுகவினுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களை 60-70களில் இருந்த திமுகவினுடைய முகத்தை பார்க்க வச்சிடாதீங்கன்னு பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுத்தார். அதே எச்சரிக்கை பாஜகவினுடைய சிஷ்ய பிள்ளையா இருக்கக்கூடிய தாவேக விஜய்க்கும் நம்ம வந்து எச்சரிக்கை விடுக்கிறோம். அவர் அங்கே ஆளுநர் மாளிகைக்குள்ளார அடைக்கலமாக இருந்துக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடமா பாட வைக்கலாம். அதற்கான எதிர் விளைவுகளையும் அவர் சந்திக்க வேண்டி வரும். தமிழ்நாட்டில் மத அரசியலை எடுத்துக்கொண்டோ அல்லது
பிற்போக்கு சிந்தனைகளை தூக்கி கொண்டோ இங்க வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா அதை பார்த்து கொண்டு திமுக ஒருபோதும் அமைதியாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எச்சரிக்கையா இருக்கு. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.